அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 236 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் சேர்ந்து ஒன்றா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா? இப்போது இந்த எபிசோடில் 2 பேரும் ஒன்றா தாங்க பயணம் பண்ணுறாங்க. இவங்க இப்போ போயிருக்க இடத்தோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் யூனிவர்ஸ் போட். இதை வந்து போட் மசோலியம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா போட் டூம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது பயங்கர பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த இடத்துல இவங்க ட்ரெஷர் அப்படிங்கிறத தேடி தானே வந்திருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் வரல இந்த இடத்துக்கு, மற்ற ஆட்களும் வந்து சேர்றாங்க. அந்த டிவைன் ஐ கிளானு, அப்புறமா பீஸ்ட் காட் செக்டரு, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் கிளானா. பார்க்கறதுக்கு ஹீமேன் படத்து வில்லன் மாதிரியே இருக்கிறான். இந்த லூச்சாங் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், நார்மலாக ஒரு ட்ரெஷரை இவங்க கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா இவங்களோட லைஃப் இம்ப்ரிண்ட் அப்படிங்கிறத வச்சு கண்ட்ரோல் எடுத்துடலாம். ஆனால் இந்த போட்டை அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. அந்த டோர் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் உள்ளுக்குள்ளே போக முடியுமா. ஸோ கதவை திறந்த உடனே வேகமாக உள்ளுக்குள்ளே போகணும், ரெடியாகிரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த போட்டு ரியாக்ஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கே 15 நாள் ஆச்சுங்க. 15th டே தான் பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. வேகமாக உள்ளுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போயிட்டாங்க. இப்போ மற்றவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் பார்க்குறானுங்க, டேய் அந்த லூச்சாங் படுறா, அவன் முதல்ல உள்ளுக்குள்ளே போகிறான், சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த ஸ்கெலிட்டன் மண்டையை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், எப்பா டிவைன் ஐக்கலான்னு நீங்களும் ட்ரெஷருக்கு போட்டி போட வந்திருக்கீங்களா அப்படிங்கிறான். அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டேய் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதை ஓரமாக போகலான்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஆனால் அங்கே பீஸ்ட் காட் செக்டாரை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கா. அவன் என்ன சொல்கிறா, டேய் உங்களுக்குள்ளே எத்தனை காலத்துக்கு சண்டை போட்டு இருப்பீங்க, அந்த லூச்சாங் இருக்கான்ல அவன் பேர் நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த போட்டை பற்றி நல்லா தெரியும், அவனை விட்டீங்க மொத்த ட்ரெஷரையும் அவன் ஆட்டையை போட்டுருவான், நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல்ல அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த 3 குரூப்புமே இந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்லுதுங்க. இப்போ 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஏயா லூச்சாங், உங்ககிட்ட ஏற்கனவே சுப்ரீம் ட்ரெஷர் இருக்குது, ஆனால் நீ மறுபடியும் எங்கள் கூட போட்டி போடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அவங்க அட்டாக்கை ரிலீஸ் பண்ண உடனே அந்த மனுஷன் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் பாருங்க. பார்க்கறதுக்கு மானும் பாம்பும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். லூச்சாங் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் கிரேட் ஆர்மரை பயன்படுத்தியிருக்கானா. ஸோ எல்லா அட்டாக்குமே தெரிச்சு போயிடுச்சு. அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட, டே என்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வாடான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். இவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா அவன் எடுத்த உடனே சுப்ரீம் ட்ரெஷரை பயன்படுத்திட்டான்னு சொல்லிட்டு இவனுங்களும் விடாமல் பின்னாடியே போகிறானுங்க. அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. மொத்தத்தில் நல்லது பண்ணுறதுக்கு எவனும் ஒன்று சேர மாட்டான் போல், ஹாப் வைக்கன்னா மட்டும் ஒன்று சேர்ந்துப்பானுங்க. அவனுங்க ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி அவனை உள்ளுக்குள்ளே இழுக்கிறாங்கப்பா. அவனும் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறான், என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். கடைசியாக நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான். டேய் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், இவனுங்களாம் நிற்கிறானுங்களே அவனுங்களுக்கு நடுவில் போயிட்டு இவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணுறாங்க. அவனுங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோ வந்து லூச்சாங் கூட வேலை செய்வான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவனுங்களோட அட்டாக்ல இருந்து லூச்சாங் தப்பிச்சிட்டான். இப்போ அவனுங்க கேட்குறானுங்க, டேய் நீ ஏன்டா அவன் கூட சேர்ந்து வேலை செய்கிற, அவன் எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே உன்னை முதுகில் குத்திட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறானுங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் யார் கூட சேரணும் சேரக்கூடாதுன்றதை நீ என்னடா முடிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த போட்டுக்குள்ளே போயிட்டானுங்க. உள்ளுக்குள்ளே போன உடனே எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. நம்ம ஹீரோ திருன்னு முழிக்கிறான். ஆனால் லூச்சாங்க்கு இந்த இடம் நல்லாவே தெரியுங்க. என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அந்த கும்பல் இருந்ததில் அவனுங்களும் பின்னாடியே வந்துட்டானுங்க. இவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் லூச்சாங்க்கு நான் சொன்ன மாதிரி இந்த இடம் நல்லா தெரியும். அவன் வேறு திசையில் போயிட்டான். இவனுங்க திரு முழிக்கிறானுங்க. லூச்சாங் என்ன பண்ணுறான்னா, இவங்க பின் தொடர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு ட்ராப் அப்படிங்கிறத செட் பண்ணுறாங்க. ட்ராப்பில் மாட்டுறவன்லாம் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியலையே. இருந்தாலும் டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரானுங்க. அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த வழியை மொத்தமாக அடைச்சிடுறாங்க. செம்ம காண்டாயிட்டானுங்க. டேய் வேற ஒரு வழியை கண்டுபிடிங்கடான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், நல்ல வேலை நான் இவன் கூட வந்தேன், இல்லைனா இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு நான் ஒரு வழியாக இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எதிர்க்க ஒரு கதவு இருக்குங்க. லூச்சாங் என்ன சொல்கிறான், இதுதான் வந்து கோர் சேம்பர், ஆனால் கோர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதை வந்து நீ உன்னோட திறமையை வச்சு கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுங்க, அவன் கோர் எங்கே இருக்குன்னு எப்படி சொல்லுவான். ஏன்னா கோரை இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டானா இந்த மொத்த ஷிப்பை இவன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் அவனுக்கு எப்படி ட்ரெஷர் கிடைக்கும். ஸோ அவன் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், நீ கொடுக்கலாம் என்னடா, இங்கே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே அலசி ஆராயிறான். ஆனால் எதுவுமே வந்து இவங்க நினைக்கிற மாதிரி கோர் கிடையாது, எல்லாமே நார்மல் பொருட்கள் தான். அவனை என்ன யோசிக்கிறான், யாரா அவன் பைத்தியக்காரன், கோர் எங்கே இருக்குன்னு நான் எப்படி சொல்லுவேன், சொல்லிட்டா மொத்தமாக அவன் கைகளை போய்டும்னு சொல்லிட்டு சார் வந்து கோரை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த இடத்துலையுமே கோர் இல்லை. லூச்சாங் ஏற்கனவே ஷாக்கில் நின்றுட்டு இருக்கான். இப்போ இது பத்தாவதுக்கு அந்த குரூப்பாக வந்துருச்சு. அவனுங்க வந்து ஹை பிச்சில் கத்துறானுங்க, டேய் ஒழுங்கு முறையை கோர் எங்ககிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறானுங்க. லூச்சாங் என்ன சொல்கிறான், அடா முட்டாளுங்களா, கோர் என்கிட்ட இருந்தால் நான் ஏன்டா சும்மா நின்றுட்டு இருக்கேன், இந்நேரத்துக்கு உங்களெல்லாம் வெளில தோற்றிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த முட்டாளுங்களுக்கு புரியலையே, அவனுங்க சண்டை போடலான்னு வரானுங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்காத விஷயம், யாரோ ஒருத்தர் இவங்க எல்லாரையும் போட்டு அழுத்துன்னு அழுத்துவாங்களா. அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பேர் வந்து துவாந்தாங். நம்ம அவனை துவான் அப்படின்னு கூப்பிடுவோம். அவன் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல ட்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத விட இது வந்து இன்னரிட்டன்ஸ் கிரவுண்டான்.
ஒன்று என்னோட இன்னரிட்டன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லை செத்து போங்கடா அப்படிங்கிறான். இவனுங்களாம் பார்க்குறானுங்க, இதனடா வம்பா போச்சே அப்படிங்கிறானுங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது உண்மையான ஒரு பர்சன் கிடையாது. இவன் இந்த போட்டோடைய ஒரு அங்கன்னு கூட வச்சுக்கலாங்க. ஆக்சுவலாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறத சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது கடந்து போயிருக்கு. ஸோ ஏகப்பட்ட காலங்கள் போயிருக்கு, லட்சக்கணக்கான வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் அந்த லெகசி இருக்குல்ல, அது வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்னரிட்டன்ஸை இங்கே வச்சிருக்காராமா. ஆனாலும் சும்மாலாம் இன்னரிட்டன்ஸ் கிடைச்சிடாதுங்க. அது வேணும்னா நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும். அப்படியே டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் கூட இங்கே யாராவது ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும். அப்போ மற்றவங்கெல்லாம் செத்து போக வேண்டியது தான். ஸோ இந்த ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்றதுக்கு நீங்களாம் தயாரா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கேட்குறான். இங்கே இருக்க ஒருத்தன் கூட வாயை திறந்து ஒன்றுமே பேச மாட்டானுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்கானுங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். இவங்களோட லெகசி அப்படிங்கிறது சாதாரண லெகசி கிடையாது. இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். இருந்தாலும் அதை அடையிறதுக்கு நம்ம ஒரு விலை கொடுக்குறோம்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கே. ஆனால் இவங்க எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. என்னதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, ட்ரூ காடாகவே ஆனால் கூட அந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம கடக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இறந்து தான் போகணும். நம்ம ஹீரோவும் பார்க்குறான், ஆமாம் ஹியூமனிட்டிக்காக நான் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு முதல்ல முன்னாடி வரது நம்ம ஹீரோ தான். இந்த இன்னரிட்டன்ஸை நான் ஏற்றுக்கிறேங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடி வரதை பார்த்த உடனே அடுத்து ஸ்கெல்டன் கிளான் அவனும் முன்னாடி வராங்க. இவனை தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே ஓகே தான், ஆனால் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்கள நான் வெளியில் துரத்தணுமே அப்படிங்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த ஸ்கெல்டன் கிளான் இருக்கான்ல, அவன் உடம்புல சோலே கிடையாது. அவன் லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரோபோ. இந்த மனுஷன் அவனை பார்த்து கேட்குறாரு, ஏண்டா நீ வந்து என்னோட இனமே கிடையாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட இன்னரிட்டன்ஸ்க்காக வந்திருப்ப அப்படிங்கிறாரு. அவன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்குறான், வெளியில் போட அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி வர்றாரு பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக யூனிவர்ஸ் போட் அவுட்டு வெளியிலே போய் விழுந்துட்டான். இப்போ மற்றவங்களாம் என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு அங்கே ஒரு பெரிய கதவு இருக்குங்க. மனுஷன் அந்த கதவை கண்ட்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த கதவு திறந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அந்த இடத்த கிராஸ் பண்ணி அடுத்த சேம்பருக்கு போய் சேரணும். சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் அப்படிங்கிறாரு. இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் தான். அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோ தவிர மற்றவங்க எல்லாருமே கை காட்டி நீங்கள் போங்க அப்படிங்கிறாருங்க. அவனுங்க பார்க்குறானுங்க, ஏன் அவனை மட்டும் ஏன் அனுப்ப மாட்டேற அப்படின்னு கேட்குறானுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒன்று உள்ளே போகிறதா இருந்தால் போ, இல்லைனா உன் குவாலிஃபிகேஷன் கட் ஆகிடும் அப்படின்னோடனே அவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு கதவுக்குள்ளே போகிறானுங்க. இப்போது நம்ம ஹீரோ போய் கேட்குறான், ஏங்க என்னை மட்டும் தனியாக பிரிச்சுட்டீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ உள்ளுக்குள்ளே பறந்து போயிட்டுருக்கானுங்களே, அவனுங்களுக்கு செம்ம காண்டு. என்னடா அவன் அந்த ஹியூமனுக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் காட்டுறானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு தாட் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜீனியஸ் எப்படி பார்த்தாலும், அதனால அவனுக்கு ஃபேவரட்டிசம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. ஸோ சான்ஸ் கிடச்சா அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பீஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்த சண்டையெல்லாம் அவங்க காட்டல. உள்ளுக்குள்ளே இருந்து எனர்ஜி பயங்கரமாக வெளியில் வருது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணுறான். இப்போ இவர் சொல்கிறாரு, பரவாயில்லையப்பா 3 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, ஒருத்தன் தான் செத்து போயிருக்கான் அப்படிங்கிறாரு. இவனுக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு, என்னது ஒருத்தன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ உள்ளுக்குள்ளே போ அப்படிங்கிறாரு. இவன் பார்க்குறான், சரி உள்ளுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது பார்த்துருவோன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.